அத்தியாயம் 2. அல் பக்ரா, அந்த மாடு. மொத்த வசனங்கள் 286. அல் பக்ரா என்ற அரபு சொல்லின் பொருள் அந்த மாடு. திருக்குரானிலேயே மிகப்பெரிய அத்தியாயம் இதுதான். இந்த அத்தியாயத்தில் 67வது வசனம் முதல் 71வது வசனம் வரை மாட்டுடன் தொடர்புடைய அதிசய நிகழ்ச்சி ஒன்று கூறப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றதன் காரணமாகவே அந்த மாடு என்ற பெயர் வந்தது. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். அலிஃப் லாம் மீம். ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. இது வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இறைவனை அஞ்சுவோருக்கு இது வழிகாட்டி. الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவிடுவார்கள். والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون. முஹம்மதே, உமக்கு அருளப்பட்ட வேதத்தையும் உமக்கு முன் அருளப்பட்டதையும் அவர்கள் நம்புவார்கள், மறுமையையும் உறுதியாக நம்புவார்கள். أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. அவர்களே தமது இறைவனிடமிருந்து பெற்ற நேர்வழியில் இருப்பவர்கள், அவர்களே வெற்றியாளர்கள். إن الذين كفروا سواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون. ஏக இறைவனை மறுப்போரை நீர் எச்சரிப்பதும் எச்சரிக்காமல் இருப்பதும் அவர்களை பொறுத்தவரை சமமானதே, நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة ولهم عذاب عظيم. அவர்களது உள்ளங்களிலும் செவியிலும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். அவர்களின் பார்வைகளில் திரை உள்ளது, அவர்களுக்கு கடும் வேதனையும் உண்டு. ومن الناس من يقول آمنا بالله وباليوم الآخر وما هم بمؤمنين. அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பினோம் என கூறுவோரும் மனிதர்களில் உள்ளனர், ஆனால் அவர்கள் நம்புவோர் அல்லர். يخادعون الله والذين آمنوا وما يخدعون إلا أنفسهم وما يشعرون. அல்லாஹ்வையும் நம்பிக்கை கொண்டோரையும் அவர்கள் ஏமாற்ற நினைக்கின்றனர், உண்மையில் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்கின்றனர், அவர்கள் உணர்வதில்லை. في قلوبهم مرض فزادهم الله مرضا ولهم عذاب أليم بما كانوا يكذبون. அவர்களின் உள்ளங்களில் நோய் இருக்கிறது, அல்லாஹ்வும் அவர்களுக்கு நோயை அதிகமாக்கி விட்டான். பொய் சொல்வோராக இருந்ததால் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. وَإِذَا قِيلَ لَهُمْ لَا تُفْسِدُوا فِي الْأَرْضِ قَالُوا إِنَّمَا نَحْنُ مُصْلِحُونَ. பூமியில் குழப்பம் செய்யாதீர்கள் என்று அவர்களிடம் கூறப்படும் போது நாங்கள் சீர்திருத்தம் செய்வோரே என கூறுகின்றனர். أَلَا
ولكن لا يشعرون. கவனத்தில் கொள்க, அவர்களே குழப்பம் செய்பவர்கள், எனினும் உணரமாட்டார்கள். وَإِذَا قِيلَ لَهُمْ آمِنُوا كَمَا آمَنَ النَّاسُ قالوا أَنُؤْمِنُ كَمَا آمَنَ السُّفَهَاءُ أَلَا إِنَّهُمْ هُمُ السُّفَهَاءُ وَلَكِنْ لَا يَعْلَمُونَ. இந்த மக்கள் நம்பிக்கை கொண்டது போல் நீங்களும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் கூறப்படும் போது இம்மூடர்கள் நம்பிக்கை கொண்டது போல் நம்புவோமா என கேட்கின்றனர். கவனத்தில் கொள்க, அவர்களே மூடர்கள், ஆயினும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். وَإِذَا لَقُوا الَّذِينَ آمَنُوا قَالُوا آمَنَّا وَإِذَا خَلَوْا إِلَى شَيَاطِينِهِمْ قَالُوا إِنَّا مَعَكُمْ إِنَّمَا نَحْنُ مُسْتَهْزِئُونَ. நம்பிக்கை கொண்டோரை அவர்கள் சந்திக்கும் போது நம்பிக்கை கொண்டுள்ளோம் என கூறுகின்றனர். தமது ஷைத்தான்களுடன் தனித்திருக்கும் போது நாங்கள் உங்களை சேர்ந்தவர்களே, நாங்கள் அவர்களை கேலி செய்வோரே என கூறுகின்றனர். الله يستهزئ بهم ويمدهم في طغيانهم يعمهون. அல்லாஹ் அவர்களை கேலி செய்கிறான், அவர்களது அத்துமீறலில் அவர்களை தடுமாற விட்டு விடுகிறான். أولئك الذين اشتروا الضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين. அவர்களே நேர்வழியை விற்று வழிகேட்டை வாங்கியவர்கள், எனவே அவர்களின் வியாபாரம் பயன் தராது, அவர்கள் நேர்வழி பெற்றோரும் அல்லர். مثلهم كمثل الذي استوقد نارا فلما أضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون. ஒருவன் நெருப்பை மூட்டுகிறான், அந்த நெருப்பு அவனை சுற்றி உள்ளதை வெளிச்சமாக்கிய போது அவர்களின் ஒளியை போக்கி பார்க்க முடியாமல் இருள்களில் அவர்களை அல்லாஹ் விட்டுவிட்டான். இவனது தன்மை போன்றே வழிகேட்டை வாங்கிய இவர்களது தன்மையும் உள்ளது. இவர்கள் செவிடர்கள், ஊமைகள், குருடர்கள், எனவே இவர்கள் நல்வழிக்கு திரும்ப மாட்டார்கள். أو كصيب من السماء فيه ظلمات ورعد وبرق يجعلون أصابعهم في آذانهم من الصواعق حذر الموت والله محيط بالكافرين. அல்லது இவர்களது தன்மை வானத்திலிருந்து விழும் மழை போன்றது, அதில் இருள்களும் இடியும் மின்னலும் உள்ளன. இடி முழக்கங்களால் மரணத்திற்கு அஞ்சி தமது விரல்களை காதுகளில் வைத்துக் கொள்கின்றனர். தன்னை ஏற்க மறுப்போரை அல்லாஹ் முழுமையாக அறிபவன். والله محيط بالكافرين يكاد البرق يخطف أبصارهم كلما أضاء لهم مشوا فيه وإذا أظلم عليهم قاموا ولو شاء الله لذهب بسمعهم وأبصارهم إن الله على كل شيء قدير. அவர்களின் பார்வைகளை மின்னல் பறித்துவிட பார்க்கிறது. அது அவர்களுக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்தும் போது அதில் நடக்கின்றனர். அவர்களை இரு சூழ்ந்து கொள்ளும் போது நின்று விடுகின்றனர். அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்களின் செவியையும் பார்வைகளையும் போக்கியிருப்பான். எல்லா பொருட்களின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் உடையவன். يا أيها الناس
تعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون. மனிதர்களே, உங்களையும் உங்களுக்கு முன் சென்றோரையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள். இதனால் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். الذي جعل لكم الأرض فراشا والسماء بناء وأنزل من السماء ماء فأخرج به من الثمرات رزقا لكم فلا تجعلوا لله أندادا وأنتم تعلمون. அவனே பூமியை உங்களுக்கு விரிப்பாகவும் வானத்தை முகடாகவும் அமைத்தான். வானிலிருந்து தண்ணீரையும் இறக்கினான். அதன் மூலம் கனிகளை உங்களுக்கு உணவாக பூமியிலிருந்து வெளிப்படுத்தினான். எனவே அறிந்து கொண்டே அல்லாஹுவுக்கு நிகராக எவரையும் கற்பனை செய்யாதீர்கள். وَإِن كُنتُمْ فِي رَيْبٍ مِّمَّا نَزَّلْنَا عَلَى عَبْدِنَا فَأْتُوا بِسُورَةٍ مِّن مِّثْلِهِ وَادْعُوا شُهَدَاءَكُم مِّن دُونِ اللَّهِ إِن كُنتُمْ صَادِقِينَ. நமது அடியாருக்கு முஹம்மதுக்கு நாம் அருளியதில் நீங்கள் சந்தேகம் கொண்டு அதில் நீங்கள் உண்மையாளர்களாகவும் இருந்தால் இதுபோன்ற ஓர் அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். அல்லாஹுவை தவிர ஏனைய உங்கள் உதவியாளர்களையும் அழைத்துக் கொள்ளுங்கள். فَإِن لَّمْ تَفْعَلُوا وَلَن تَفْعَلُوا فَاتَّقُوا النَّارَ الَّتِي وَقُودُهَا النَّاسُ وَالْحِجَارَةُ أُعِدَّتْ لِلْكَافِرِينَ. உங்களால் இதை செய்யவே முடியாது. நீங்கள் செய்யாவிட்டால் நரக நெருப்புக்கு அஞ்சுங்கள். கெட்ட மனிதர்களும் கற்களுமே அதன் எரிபொருட்கள். ஏக இறைவனை மறுப்போருக்காகவே அது தயாரிக்கப்பட்டுள்ளது. وَبَشِّرِ الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ أَنَّ لَهُمْ جَنَّاتٍ تَجْرِي مِن تَحْتِهَا الْأَنْهَارُ كُلَّمَا رُزِقُوا مِنْهَا مِن ثَمَرَةٍ رِّزْقًا قَالُوا هَذَا الَّذِي رُزِقْنَا مِن قَبْلُ وَأُتُوا بِهِ مُتَشَابِهًا وَلَهُمْ فِيهَا أَزْوَاجٌ مُطَهَّرَةٌ وَهُمْ فِيهَا خَالِدُونَ. நம்பிக்கை கொண்டு நல்ல அறங்கள் செய்தோருக்கு சொர்க்க சோலைகள் உள்ளன என்று நற்செய்தி கூறுவீராக. அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும். அதில் ஏதாவது கனி அவர்களுக்கு உணவாக வழங்கப்படும் போதெல்லாம் இதற்கு முன் இதுதானே நமக்கு வழங்கப்பட்டது என கூறுவார்கள். இதே தோற்றமுடையதுதான் முன்னரும் கொடுக்கப்பட்டிருந்தது. அங்கே அவர்களுக்கு தூய்மையான துணைகளும் உள்ளனர். அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். إِنَّ اللَّهَ لَا يَسْتَحْيِي أَن يَضْرِبَ مَثَلًا مَّا بَعُوضَةً فَمَا فَوْقَهَا فَأَمَّا الَّذِينَ آمَنُوا فَيَعْلَمُونَ أَنَّهُ الْحَقُّ مِن رَّبِّهِمْ وَأَمَّا الَّذِينَ كَفَرُوا فَيَقُولُونَ مَاذَا أَرَادَ اللَّهُ بِهَذَا مَثَلًا يُضِلُّ بِهِ كَثِيرًا وَيَهْدِي بِهِ كَثِيرًا وَمَا يُضِلُّ بِهِ إِلَّا الْفَاسِقِينَ. கொசுவையோ அதைவிட அற்பமானதையோ உதாரணமாக கூற அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். நம்பிக்கை கொண்டோர் இது தமது இறைவனிடமிருந்து வந்த உண்மை என்பதை அறிந்து கொள்கின்றனர். ஆனால் ஏக இறைவனை மறுப்போர் இதன் மூலம் அல்லாஹ் என்ன ஓமையை நாடுகிறான் என்று கேட்கின்றனர். இவ்வுதாரணத்தின் மூலம் அல்லாஹ் பலரை வழிகேட்டில் விடுகிறான். இதன் மூலம் பலரை நேர்வழியில் செலுத்துகிறான். இதன் மூலம் குற்றம் புரிவோரை தவிர மற்றவர்களை அவன் வழிகேட்டில் விடுவதில்லை.
الذين ينقضون عهد الله من بعد ميثاقه ويقطعون ما أمر الله به أن يوصل ويفسدون في الأرض أولئك هم الخاسرون. அவர்கள் அல்லாஹ்வின் உடன்படிக்கையை உறுதிப்படுத்திய பின் முறிக்கின்றனர். இணைக்கப்பட வேண்டுமென அல்லாஹ் கட்டளையிட்டதை உறவை முறிக்கின்றனர். பூமியில் குழப்பம் விளைவிக்கின்றனர். அவர்களே நஷ்டமடைந்தவர்கள். كيف تكفرون بالله وكنتم أمواتا فأحياكم ثم يميتكم ثم يحييكم ثم إليه ترجعون. அல்லாஹ்வை எப்படி மறுக்கிறீர்கள்? உயிரற்று இருந்த உங்களுக்கு அவன் உயிரூட்டினான். பின்னர் உங்களை மரணமடையச் செய்வான். பின்னர் உங்களை உயிர்ப்பிப்பான். பின்னர் அவனிடமே கொண்டு வரப்படுவீர்கள். هو الذي خلق لكم ما في الأرض جميعا ثم استوى إلى السماء فسواهن 7 سماوات وهو بكل شيء عليم. அவனே பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான். பின்னர் வானத்தை படைக்க நாடி அவற்றை 7 வானங்களாக ஒழுங்குபடுத்தினான். அவன் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவன். وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً قالوا أتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء ونحن نسبح بحمدك ونقدس لك قال إني أعلم ما لا تعلمون. பூமியில் நான் ஒரு தலைமுறையை படைக்கப் போகிறேன் என்று உமது இறைவன் வானவர்களிடம் கூறிய போது, அங்கே குழப்பம் விளைவித்து ரத்தம் சிந்துவோரையா அதில் படைக்கப் போகிறாய்? நாங்கள் உன்னை புகழ்ந்து போற்றுகிறோமே, குறைகளற்றவன் என உன்னை ஏற்றுக் கொண்டிருக்கிறோமே என்று கேட்டனர். நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்று இறைவன் கூறினான். وَعَلَّمَ آدَمَ الْأَسْمَاءَ كُلَّهَا ثُمَّ عَرَضَهُمْ عَلَى الْمَلَائِكَةِ فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين. அனைத்து பெயர்களையும் இறைவன் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான். பின்னர் அவற்றை வானவர்களுக்கு எடுத்து காட்டி, நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவற்றின் பெயர்களை என்னிடம் கூறுங்கள் என்று கேட்டான். قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. நீ தூயவன், நீ எங்களுக்கு கற்றுத் தந்ததை தவிர எங்களுக்கு வேறு அறிவு இல்லை, நீயே அறிந்தவன் ஞானமிக்கவன் என்று அவர்கள் கூறினர். قال يا آدم أنبئهم بأسمائهم فلما أنبأهم بأسمائهم قال ألم أقل لكم إني أعلم غيب السماوات والأرض وأعلم ما تبدون وما كنتم تكتمون. ஆதமே, இவற்றின் பெயர்களை அவர்களுக்கு கூறுவீராக என்று இறைவன் கூறினான். அவர்களுக்கு அவற்றின் பெயர்களை அவர் கூறிய போது, வானங்களிலும் பூமியிலும் உள்ள மறைவானவற்றை நான் அறிவேன் என்றும், நீங்கள் வெளிப்படுத்துவதையும் மறைத்துக் கொண்டிருந்ததையும் அறிவேன் என்றும் உங்களிடம் கூறவில்லையா என இறைவன் கேட்டான். وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ
الْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ أَبَى وَاسْتَكْبَرَ وَكَانَ مِنَ الْكَافِرِينَ. ஆதமுக்கு பணியுங்கள் என்று நாம் வானவர்களுக்கு கூறியபோது இப்லீஸை தவிர அனைவரும் பணிந்தனர். அவனோ மறுத்து பெருமை அளித்தான், நம்மை மறுப்பவனாக ஆகிவிட்டான். وَقُلْنَا يَا آدَمُ اسْكُنْ أَنْتَ وَزَوْجُكَ الْجَنَّةَ وَكُلَا مِنْهَا رَغَدًا حَيْثُ شِئْتُمَا وَلَا تَقْرَبَا هَذِهِ الشَّجَرَةَ فَتَكُونَا مِنَ الظَّالِمِينَ. ஆதமே, நீயும் உன் மனைவியும் இந்த சொர்க்கத்தில் குடியிருங்கள். இருவரும் விரும்பியவாறு தாராளமாக இதில் உண்ணுங்கள். இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள், நெருங்கினால் அநீதி இழைத்தோராவீர் என்று நாம் கூறினோம். فَأَزَلَّهُمَا الشَّيْطَانُ عَنْهَا فَأَخْرَجَهُمَا مِمَّا كَانَا فِيهِ وَقُلْنَا اهْبِطُوا بَعْضُكُمْ لِبَعْضٍ عَدُوٌّ وَلَكُمْ فِي الْأَرْضِ مُسْتَقَرٌّ وَمَتَاعٌ إِلَى حِينٍ. அவ்விருவரையும் அங்கிருந்து ஷைத்தான் அப்புறப்படுத்தினான். அவர்கள் இருந்த உயர்ந்த நிலையிலிருந்து அவர்களை வெளியேற்றினான். இறங்குங்கள், உங்களில் சிலர் மட்டும் சிலருக்கு எதிரிகள். உங்களுக்கு பூமியில் குறிப்பிட்ட காலம் வரை வாழ்விடமும் வசதியும் உள்ளன என்று கூறினோம். فَتَلَقَّى آدَمُ مِنْ رَبِّهِ كَلِمَاتٍ فَتَابَ عَلَيْهِ إِنَّهُ هُوَ التَّوَّابُ الرَّحِيمُ. பாவமன்னிப்புக்குரிய சில வார்த்தைகளை இறைவனிடமிருந்து ஆதம் பெற்றுக்கொண்டார். எனவே அவரை இறைவன் மன்னித்தான். அவன் மன்னிப்பை ஏற்பவன், நிகரற்ற அன்புடையோன். قُلْنَا اهْبِطُوا مِنْهَا جَمِيعًا فَإِمَّا يَأْتِيَنَّكُم مِّنِّي هُدًى فَمَن تَبِعَ هُدَايَ فَلَا خَوْفٌ عَلَيْهِمْ وَلَا هُمْ يَحْزَنُونَ. இங்கிருந்து அனைவரும் இறங்கிவிடுங்கள். என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும்போது எனது நேர்வழியை பின்பற்றுவோருக்கு எந்த அச்சமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று கூறினோம். وَالَّذِينَ كَفَرُوا وَكَذَّبُوا بِآيَاتِنَا أُولَئِكَ أَصْحَابُ النَّارِ هُمْ فِيهَا خَالِدُونَ. நம்மை மறுத்து நமது வசனங்களை பொய்யென கருதியோர்தாம் நரகவாசிகள், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்றும் கூறினோம். يَا بَنِي إِسْرَائِيلَ اذْكُرُوا نِعْمَتِيَ الَّتِي أَنْعَمْتُ عَلَيْكُمْ وَأَوْفُوا بِعَهْدِي أُوفِ بِعَهْدِكُمْ وَإِيَّايَ فَارْهَبُونِ. இஸ்ராயேலின் மக்களே, உங்களுக்கு நான் வழங்கிய அருட்கொடையை எண்ணி பாருங்கள். என் உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள். உங்கள் உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுவேன். என்னையே அஞ்சுங்கள். وَآمِنُوا بِمَا أَنزَلْتُ مُصَدِّقًا لِمَا مَعَكُمْ وَلَا تَكُونُوا أَوَّلَ كَافِرٍ بِهِ وَلَا تَشْتَرُوا بِآيَاتِي ثَمَنًا قَلِيلًا وَإِيَّايَ فَاتَّقُونِ. உங்களிடம் உள்ள வேதத்தை உண்மைப்படுத்தும் வகையில் நான் அருளிய குர்ஆன் என்னும் வேதத்தை நம்புங்கள். இதை மறுப்போரில் முதன்மையாகாதீர்கள். எனது வசனத்தை அற்ப விலைக்கு விற்காதீர்கள். எனக்கே அஞ்சுங்கள். وَلَا تَلْبِسُوا الْحَقَّ بِالْبَاطِلِ وَتَكْتُمُوا الْحَقَّ وَأَنْتُمْ تَعْلَمُونَ. அறிந்து கொண்டே சரியானதை தவறானதுடன் கலக்காதீர்கள். உண்மையை மறைக்காதீர்கள். وَأَقِيمُوا الصَّلَاةَ وَآتُوا الزَّكَاةَ وَارْكَعُوا مَعَ الرَّاكِعِينَ. தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தையும் கொடுங்கள்,
ருக்கு செய்வோருடன் ருக்கு செய்யுங்கள். أتأمرون الناس بالبر وتنسون أنفسكم وأنتم تتلون الكتاب أفلا تعقلون. வேதத்தை படித்துக் கொண்டே உங்களை மறந்துவிட்டு மக்களுக்கு நன்மையை ஏவுகிறீர்களா? நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? واستعينوا بالصبر والصلاة وإنها لكبيرة إلا على الخاشعين. பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் உதவி தேடுங்கள். பணிவுடையோரை தவிர மற்றவர்களுக்கு இது பாரமாகவே இருக்கும். الذين يظنون أنهم ملاقو ربهم وأنهم إليه راجعون. தமது இறைவனை சந்திக்க உள்ளோம் என்றும் அவனிடம் திரும்பி செல்லவிருக்கிறோம் என்றும் அவர்கள் நம்புவார்கள். يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأني فضلتكم على العالمين. இஸ்ராயேலின் மக்களே, உங்களுக்கு நான் வழங்கிய அருட்கொடையையும் உலக மக்கள் அனைவரையும் விட உங்களை நான் மேன்மைப்படுத்தி இருந்ததையும் எண்ணி பாருங்கள். واتقوا يوما لا تجزي نفس عن نفس شيئا ولا يقبل منها شفاعة ولا يؤخذ منها عدل ولا هم ينصرون. ஒருவன் இன்னொருவனுக்கு எந்த பயனும் அளிக்க முடியாத நாளை அஞ்சுங்கள். அந்நாளில் எவரிடமிருந்தும் எந்த பரிந்துரையும் ஏற்கப்படாது, எவரிடமிருந்தும் எந்த ஈடும் பெற்றுக் கொள்ளப்படாது, அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். وَإِذْ نَجَّيْنَاكُمْ مِنْ آلِ فِرْعَوْنَ يَسُومُونَكُمْ سُوءَ الْعَذَابِ يُذَبِّحُونَ أَبْنَاءَكُمْ وَيَسْتَحْيُونَ نِسَاءَكُمْ وَفِي ذَلِكُمْ بَلَاءٌ مِّن رَّبِّكُمْ عَظِيمٌ. ஃபிரௌனின் ஆட்களிடமிருந்து உங்களை நாம் காப்பாற்றியதை எண்ணி பாருங்கள். அவர்கள் உங்களுக்கு கடுமையான வேதனையை அனுபவிக்க செய்தார்கள். உங்கள் ஆண் மக்களை கொலை செய்துவிட்டு பெண் மக்களை உயிருடன் விட்டனர். உங்கள் இனமிடமிருந்து இது மிக பெரும் சோதனையாக இருந்தது. وَإِذْ فَرَقْنَا بِكُمُ الْبَحْرَ فَأَنْجَيْنَاكُمْ وَأَغْرَقْنَا آلَ فِرْعَوْنَ وَأَنْتُمْ تَنْظُرُونَ. உங்களுக்காக கடலை பிளந்து உங்களை காப்பாற்றி நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே ஃபிரௌனின் ஆட்களை நாம் மூழ்கடித்ததை எண்ணி பாருங்கள். وَإِذْ وَاعَدْنَا مُوسَى 40 لَيْلَةً ثُمَّ اتَّخَذْتُمُ الْعِجْلَ مِنْ بَعْدِهِ وَأَنْتُمْ ظَالِمُونَ. மூசாவுக்கு 40 இரவுகளை நாம் வாக்களித்ததையும் எண்ணி பாருங்கள். அவருக்கு பின் நீங்கள் அநீதி இழைத்து காளை கன்றை கடவுளாக கற்பனை செய்தீர்கள். ثُمَّ عَفَوْنَا عَنْكُمْ مِنْ بَعْدِ ذَلِكَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ. நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக இதன் பின்னரும் உங்களை மன்னித்தோம்.